ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் இந்த சைடிஷ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருமே பாராட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம்லாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாற அளவுக்கு வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக 2 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேங்க. தக்காளி பழம் சேர்த்ததுமே ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தழை அலசும் போது அடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வேர் பகுதியில் மண் அப்படியே இருக்கும். அதனால் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குற டைம்லேயே இந்த கொத்தமல்லி தழையும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளியும் கொத்தமல்லி தழையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் இந்த சைடிஷ் ரெடி பண்ணால் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய், கொத்தமல்லி தழை, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம புளி சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதுங்க. நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதனால் புளி சேர்க்காம இன்றைக்கி இந்த சைடிஷ் ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ இந்த தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழைலாம் போட்டு வதக்கும் போது உப்பு எதுவுமே சேர்க்காம தாங்க வதக்கி எடுத்தேன். அதனால் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு வதக்கின பொருள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த தேங்காய்லாம் அரைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சட்னி திக்காக தண்ணி பதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவுகள் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து சேர்த்துக்கலாங்க. இந்த டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த மெத்தடில் ஒரு டைம் கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2-3 இட்லி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா சாத்து கூட போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.